இந்திய அரசியலமைப்பு என்பது எதை குறிக்கிறது? ஏ. நாட்டின் வரலாறு. பி. உச்ச சட்டம். சி. அரசியல் கட்சி விதிகள். டி. நீதிமன்ற தீர்ப்புகள். சரியான பதில் ஆப்ஷன் பி. உச்ச சட்டம். இந்திய அரசியலமைப்பிற்கு முரணான சட்டங்கள் செல்லாது என கூறும் ஆர்டிக்கிள் எது? ஏ. ஆர்டிக்கிள் 12. பி. ஆர்டிக்கிள் 13. சி. ஆர்டிக்கிள் 14. டி. ஆர்டிக்கிள் 32. சரியான பதில் ஆப்ஷன் பி. ஆர்டிக்கிள் 13. இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது? ஏ. பார்லிமெண்ட். பி. சுப்ரீம் கோர்ட். சி. கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி. டி. கேபினட். சரியான பதில் ஆப்ஷன் சி. கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1945. பி. 1946. சி. 1947. டி. 1950. சரியான பதில் ஆப்ஷன் பி. 1946. கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி முதல் கூட்டம் நடைபெற்ற தேதி எது? ஏ. 15 ஆகஸ்ட் 1947. பி. 26 ஜனவரி 1950. சி. 9 டிசம்பர் 1946. டி. 26 நவம்பர் 1949. சரியான பதில் ஆப்ஷன் சி. 9 டிசம்பர் 1946. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஏ. 26 ஜனவரி 1950. பி. 15 ஆகஸ்ட் 1947. சி. 26 நவம்பர் 1949. டி. 9 டிசம்பர் 1946. சரியான பதில் ஆப்ஷன் சி. 26 நவம்பர் 1949. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஏ. 26 ஜனவரி 1950. பி. 26 நவம்பர் 1949. சி. 15 ஆகஸ்ட் 1947. டி. 2 அக்டோபர் 1950. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 26 ஜனவரி 1950. கான்ஸ்டிடியூஷன் டே எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ. 15 ஆகஸ்ட். பி. 26 ஜனவரி. சி. 26 நவம்பர். டி. 2 அக்டோபர். சரியான பதில் ஆப்ஷன் சி. 26 நவம்பர். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க எடுத்த காலம் எது? ஏ. 2 ஆண்டுகள். பி. 3 ஆண்டுகள். சி. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். டி. 4 ஆண்டுகள். சரியான பதில் ஆப்ஷன் சி. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை யார்? ஏ. ஜவஹர்லால் நேரு. பி. மகாத்மா காந்தி. சி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டி. ராஜேந்திர பிரசாத். சரியான பதில் ஆப்ஷன் சி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி தலைவர் யார்? ஏ. நேரு. பி. பட்டேல். சி. அம்பேத்கர். டி. ராஜாஜி. சரியான பதில் ஆப்ஷன் சி. அம்பேத்கர். இந்திய அரசியல் அமைப்பு எந்த வகை? ஏ. அன்ரிட்டன். பி. பார்ஷியலி ரிட்டன். சி. ரிட்டன். டி. கஸ்டமரி. சரியான பதில் ஆப்ஷன் சி. ரிட்டன். இந்திய அரசியலமைப்பு உலகில் எதனால் சிறப்பிடம் பெறுகிறது? ஏ. மிக பழமையானது. பி. மிக சுருக்கமானது. சி. மிக நீளமான எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு. டி. மிக கடினமானது. சரியான பதில் ஆப்ஷன் சி. மிக நீளமானது. ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகிள்ஸ் எண்ணிக்கை? ஏ. 395. பி. 448. சி. 470. டி. 300. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 395. இந்திய அரசியலமைப்பின் கடைசி ஆர்டிகிள் எண்? ஏ. ஆர்டிகிள் 394. பி. ஆர்டிகிள் 395. சி. ஆர்டிகிள் 396. டி. ஆர்டிகிள் 400. சரியான பதில் ஆப்ஷன் பி. ஆர்டிகிள் 395. தற்போதைய ஸ்கெட்யூல்ஸ் எண்ணிக்கை? ஏ. 8. பி. 10. சி. 11. டி. 12. சரியான பதில் ஆப்ஷன் டி. 12. பார்லிமெண்டரி சிஸ்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஏ. யுஎஸ்ஏ. பி. அயர்லாந்து. சி. யூகே. டி. கனடா. சரியான பதில் ஆப்ஷன் சி. யூகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஏ. யூகே. பி.
யுஎஸ்ஏ, சி யுஎஸ்எஸ்ஆர், டி அயர்லாந்து. சரியான பதில் ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ. டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஏ யுஎஸ்ஏ, பி யூகே, சி அயர்லாந்து, டி கனடா. சரியான பதில் ஆப்ஷன் சி அயர்லாந்து. கன்கரண்ட் லிஸ்ட் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஏ கனடா, பி ஆஸ்திரேலியா, சி யுஎஸ்ஏ, டி ஜெர்மனி. சரியான பதில் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த நாட்டின் தாக்கம்? ஏ யூகே, பி யுஎஸ்ஏ, சி யுஎஸ்எஸ்ஆர், டி பிரான்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி யுஎஸ்எஸ்ஆர். முகப்புரை எதனால் தொடங்குகிறது? ஏ இந்தியா இஸ் எ ரிபப்ளிக், பி வி த கவர்மெண்ட், சி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, டி இன் த நேம் ஆஃப் காட். சரியான பதில் ஆப்ஷன் சி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. சோஷியலிஸ்ட் மற்றும் செக்யுலர் சேர்க்கப்பட்ட திருத்தம் எது? ஏ 44வது திருத்தம், பி 52வது திருத்தம், சி 42வது திருத்தம், டி 73வது திருத்தம். சரியான பதில் ஆப்ஷன் சி 42வது திருத்தம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்டில் உள்ளது? ஏ பார்ட் 2, பி பார்ட் 3, சி பார்ட் 4, டி பார்ட் 4A. சரியான பதில் ஆப்ஷன் பி பார்ட் 3. டிபிஎஸ்பி எந்த பார்ட்டில் உள்ளது? ஏ பார்ட் 3, பி பார்ட் 4, சி பார்ட் 4A, டி பார்ட் 5. சரியான பதில் ஆப்ஷன் பி பார்ட் 4. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த ஆர்டிக்கிளில் உள்ளது? ஏ ஆர்டிக்கிள் 50, பி ஆர்டிக்கிள் 51, சி ஆர்டிக்கிள் 51A, டி ஆர்டிக்கிள் 52. சரியான பதில் ஆப்ஷன் சி ஆர்டிக்கிள் 51A. ஆர்டிக்கிள் 32 யார் மூலம் ஹார்ட் அண்ட் சோல் என அழைக்கப்பட்டது? ஏ நேரு, பி ராஜேந்திர பிரசாத், சி அம்பேத்கர், டி காந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி அம்பேத்கர். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எந்த ஆர்டிக்கிளில் உள்ளது? ஏ ஆர்டிக்கிள் 356, பி ஆர்டிக்கிள் 360, சி ஆர்டிக்கிள் 368, டி ஆர்டிக்கிள் 370. சரியான பதில் ஆப்ஷன் சி ஆர்டிக்கிள் 368. இதுவரை செய்யப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்கள் எண்ணிக்கை? ஏ 100, பி 104, சி 105, டி 106. சரியான பதில் ஆப்ஷன் டி 106. சமீபத்திய லேட்டஸ்ட் அரசியலமைப்பு திருத்தம் எது? ஏ 105வது திருத்தம், பி 106வது திருத்தம், சி 101வது திருத்தம், டி 99வது திருத்தம். சரியான பதில் ஆப்ஷன் பி 106வது திருத்தம். இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஏ 1947, பி 1949, சி 1950, டி 1952. சரியான பதில் ஆப்ஷன் சி 1950. இந்திய அரசியலமைப்பு எந்த தேதியில் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது? ஏ 15 ஆகஸ்ட் 1947, பி 26 நவம்பர் 1949, சி 26 ஜனவரி 1950, டி 2 அக்டோபர் 1950. சரியான பதில் ஆப்ஷன் சி 26 ஜனவரி 1950. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட இடம் எது? ஏ மும்பை, பி டெல்லி, சி கொல்கத்தா, டி சென்னை. சரியான பதில் ஆப்ஷன் பி டெல்லி. இந்திய அரசியலமைப்பில் குவாசி ஃபெடரல் தன்மை உள்ளது என கூறப்படுவதற்கு காரணம்? ஏ முழு ஒற்றலாட்சி, பி முழு கூட்டாட்சி, சி கூட்டாட்சி பிளஸ் ஒற்றையாட்சி அம்சங்கள், டி நீதித்துறை ஆதிக்கம். சரியான பதில் ஆப்ஷன் சி கூட்டாட்சி பிளஸ் ஒற்றையாட்சி அம்சங்கள். இந்திய அரசியலமைப்பில் அதிகார பிரிவு கொள்கை எதை குறிக்கிறது? ஏ ஃபெடரலிசம், பி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், சி ரூல் ஆஃப் லா, டி ஜுடிஷியல் ரிவ்யூ. சரியான பதில் ஆப்ஷன் பி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் யூனியன், ஸ்டேட், கான்கரண்ட் லிஸ்ட்ஸ் எந்த ஷெட்யூலில் உள்ளன? ஏ
5th ஷெட்யூல், பி 6th ஷெட்யூல், சி 7th ஷெட்யூல், டி 8th ஷெட்யூல். சரியான பதில் ஆப்ஷன் சி 7th ஷெட்யூல். இந்திய அரசியலமைப்பில் நீதித்துறை எந்த வகை? ஏ நிர்வாகத்தின் கீழ், பி சட்டமன்றத்தின் கீழ், சி சுயாதீனமானது, டி மாநில கட்டுப்பாட்டில். சரியான பதில் ஆப்ஷன் சி சுயாதீனமானது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ரூல் ஆஃப் லா எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஏ யுஎஸ்ஏ, பி பிரான்ஸ், சி யூகே, டி ஜெர்மனி. சரியான பதில் ஆப்ஷன் சி யூகே. ரிபப்ளிக் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ ராஜா ஆட்சி, பி மரபுவழி ஆட்சி, சி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை, டி இராணுவ ஆட்சி. சரியான பதில் ஆப்ஷன் சி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை. இந்திய அரசியலமைப்பில் சாவரின் என்ற பொருள் என்ன? ஏ பிற நாட்களுக்கு கீழ்ப்படிதல், பி சுயாதீன அதிகாரம், சி அரச மதம், டி ஒரே கட்சி ஆட்சி. சரியான பதில் ஆப்ஷன் பி சுயாதீன அதிகாரம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலர் என்ற பொருள் என்ன? ஏ ஒரு மத ஆதரவு, பி மத விரோதம், சி மத சார்பற்ற தன்மை, டி அரச மதம். சரியான பதில் ஆப்ஷன் சி மத சார்பற்ற தன்மை. ஃப்ரெட்டர்னிட்டி என்ற நோக்கம் என்ன? ஏ அதிகார பகிர்வு, பி தேசிய பாதுகாப்பு, சி சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை, டி பொருளாதார வளர்ச்சி. சரியான பதில் ஆப்ஷன் சி சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை. ஜஸ்டிஸ் என்ற சொல் முகப்புரையில் எத்தனை வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ 1, பி 2, சி 3, டி 4. சரியான பதில் ஆப்ஷன் சி 3. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் லிபர்ட்டி எந்த அம்சங்களை உள்ளடக்கியது? ஏ சிந்தனை, பி வெளிப்பாடு, சி நம்பிக்கை, டி மேலுள்ள அனைத்தும். சரியான பதில் ஆப்ஷன் டி மேலுள்ள அனைத்தும். ஈக்குவாலிட்டி என்ற இலக்கு எதை உறுதி செய்கிறது? ஏ பொருளாதார சுதந்திரம், பி சட்டத்தின் முன் சமத்துவம், சி மத சுதந்திரம், டி அரச அதிகாரம். சரியான பதில் ஆப்ஷன் பி சட்டத்தின் முன் சமத்துவம். டிபிஎஸ்பியின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ நீதிமன்ற அதிகாரம், பி நலநாட்டு உருவாக்கம், சி அவசரநிலை நிர்வாகம், டி தேர்தல் நடைமுறை. சரியான பதில் ஆப்ஷன் பி நலநாட்டு உருவாக்கம். டிபிஎஸ்பிகள் எந்த வகை உரிமைகள்? ஏ ஜஸ்டிஷியபிள், பி என்ஃபோர்சபிள், சி நான் ஜஸ்டிஷியபிள், டி ஃபண்டமெண்டல். சரியான பதில் ஆப்ஷன் சி நான் ஜஸ்டிஷியபிள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்க்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எது? ஏ 44th, பி 42nd, சி 52nd, டி 73rd. சரியான பதில் ஆப்ஷன் பி 42nd. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்த எண்ணிக்கை என்ன? ஏ 9, பி 10, சி 11, டி 12. சரியான பதில் ஆப்ஷன் சி 11. விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் எந்த அரசியலமைப்பு திருத்தம்? ஏ 101, பி 104, சி 105, டி 106. சரியான பதில் ஆப்ஷன் டி 106.